திரையுலகின் முக்கிய நடிகர்களில் ஒருவராக திகழக்கூடிய தினேஷ் மங்களூரு காலமாகி இருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகர் தினேஷ் மங்களூரு காலமாகி இருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கன்னட திரைப்பட அளவில் பிரபல மூத்த நடிகரான தினேஷ் மங்களூர் இன்று உடுப்பி மாவட்டம் குண்டாபுரம் பகுதியில் உள்ள இல்லத்தில் இன்று உடல்நலக் குறைவால் காலமானார். துணை நடிகரும் வில்லன் கதாபாத்திரங்களும் குணச்சித்திர வேடங்களில் என பல படங்களில் அவர் நடித்திருந்தார். இதில் முக்கியமாக கேஜிஎஃப் படத்தில் அவர் அந்த ராக்கி பாய் யாசை மிரட்டும் காட்சிகள் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. இதுபோல் ரிச்சி, அம்பரி, அதுபோல் பல கன்னட படங்களில் அவர் நடித்திருக்கிறார். நடிகராகவும் நிலைநிறுத்தும் முன்பு அவர் பல இயக்குநராகவும் சிறப்பான அவர் பணிகள் செய்திருக்கிறார். நம்பர் 73, சாந்தி நிவாஸ், அதுபோல் ரக்ஷகா, ஓம்காரா, கைலாசா, கிருஷ்ணநிலை போன்ற பல கன்னட படங்களுக்கு அவர் பல இயக்குநராக பணியாற்றுகிறார். அவர் பன்மல திறமை திரையை காட்டிய அனுமான நடிப்பாளர்களில் கன்னட ரசிகர்களை பெரும் வரவேற்பு பெற்றிருந்தது. தினேஷ் மங்களூரின் மறைவு கன்னட திரையுலகத்தில் தீரத்தை ஆக்கியுள்ளது. திரையுலகத்தினர் சக கலைஞர்கள் ரசிகர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.